வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த யூனியன் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து எப்போ யூனியன் ஆஃபீஸ் ஜாப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அறிவிப்பு வந்து விட்டது. ஆமாங்க, 38 மாவட்ட வாரியாக வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு முக்கியமான தகவல் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ஜாப்ஸ் வந்து என்னங்க ஆச்சு, இந்த அங்கன்வாடி ஜாப்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்குண்டான ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நமது சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக இலவசமான முறையில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்கள் கிராமத்தில் பஞ்சாயத்தில் அறிவிக்கக்கூடிய அரசாங்க வேலைவாய்ப்பு உங்களுக்கு இலவசமான முறையில் வந்து சேரும். நிறைய விதமான தகவல்களையும் நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த ஜாப்ஸுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு அச்சம் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து டெம்பரரி ஜாப்ஸா இல்லை பர்மனன்ட் ஜாப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் ஒன்று காட்டுறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட் அப்படின்னா கட்டாயமாக பர்மனெண்ட் தான், டெம்ப்ரவரி அப்படின்னா கட்டாயமாக டெம்ப்ரவரி தான். அது பர்மனெண்ட் பண்ணுவாங்களான்னா கட்டாயமாக பண்ணுவாங்க. ரெண்டு விதமான பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க இந்த யூனியன் ஆஃபீஸில். ஒன்று டெம்ப்ரவரி ஜாப்ஸு, இன்னொன்று பர்மனெண்ட் ஜாப்ஸு. என்னென்ன டெம்ப்ரவரியாக கொடுக்கணுமோ அதை டெம்ப்ரவரியாக கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கட்டாயமாக பர்மனெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதா இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும், என்ன சிக்னேச்சர் கட்டாயமாக தேவை, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுப்பாங்க, உங்களை வந்து புஷ் பண்ணுறது யாருக்கிட்ட நீங்கள் சுலபமாக போகணும், எல்லாமே இருக்குது. ஏன்னா இது எல்லாமே கடந்து தான் வந்து நீங்கள் போகணும். இதில் நான் நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருக்கேன். எல்லாமே உடைச்சி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த யூனியன் ஆஃபீஸில் இந்த மோட்டர் ஆப்ரேட்டர், உதவியாளர், துப்புரவு பணியாளர், இன்னும் நிறையா இருக்குது. வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, இப்படி இருக்குது. நான் ஒன்ஸ் தம்ப்நெயிலில் என்ன போட்டேன்னா உதவியாளர், மோட்டர் ஆப்ரேட்டர். ஏன்னா அங்கே வந்து எல்லா ஜாப்ஸ் வந்து ஒரு 5-6 ஜாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட முடியாதுங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஜாப்ஸ் மட்டும் நான் வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸை வந்து எப்படிங்க விண்ணப்பிக்கிறது, நிறைய விதமான அப்டேட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த ஜாப்ஸ் நீங்கள் நார்மலாக விண்ணப்பிக்கிற மாதிரி தாங்க விண்ணப்பிக்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கோட் வேர்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு இந்த வீடியோவில் உடச்சி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க, அந்த சத்துணவு வேலைவாய்ப்பு, அதுவும் வந்து அப்டேட்டில் இருக்குங்க. இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதுவுமே 2 பிரிவாக பிரியுது. ஒன்று வந்து சமையல் உதவியாளர் 2. அடுத்தது 3வது ஒரு போஸ்டிங் அப்படின்னா கணக்காளர். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கணக்காளர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து பாசிபிள் இருக்குங்க, அந்த வேலைவாய்ப்புக்கு போகலாம். அதுக்கு வந்து 12th எலிஜிபிள். சமையல் உதவியாளருக்குலாம் 8th 10th எலிஜிபிள். ஓகேங்களா? சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 8000. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்காளருக்கு ஒரு 18000. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்பருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வரும். இவ்வளோ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிசிக்கல் இவ்வளோ தான். சரி, இதெல்லாம் ஓகேங்க. இந்த பால்வாடி ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா? இப்போ வந்து சமையல் உதவியாளர் மேல்நிலைப் பள்ளிக்கு, அந்த பால்வாடி ஸ்கூலுக்கு அந்த ஆயமான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சமையலர் இருக்காங்களே, அது எப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற வீடியோவில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டு ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது என்னங்கன்னு. அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த வேலை வாய்ப்புக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிய வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஃப்ரெஷ்ஷான ஆட்களை எடுக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நாங்கள் வந்து விசாரிச்சாச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க. அந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்னு ஆல்ரெடி டெம்பரரியாக புஷ் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்கள் இல்லாமல் இருக்கும், அதாவது அரசாங்கத்தில் வந்து ஆட்கள் இல்லாமல் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இங்கே ஒரு ஆயமாக தேவைப்படுறாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வர்றது அவங்களுக்கு தெரியாது, ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறது, வாஷ் பண்ணி விடுறது, இதுமாரி வேலை வாய்ப்பெல்லாம் செய்யணும். மேக்ஸிமம் 100ல் ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப்பாக தான் வருவாங்க. ஒரு 2 hours 4 hours தான் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் வந்து வீட்லேயே எல்லாம் ஃபினிஷ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை வந்து டீச்சர்ஸால் செய்ய முடியாது. அதனால் வந்து ஒரு ஆயமாக தேவை அப்படிங்கிற கேட்டகரியில் வராங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெம்பரரி ஒரு ஆட்களை போடலாம் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, அதாவது ஃபோன் கால் மூலமாக தொலைவுவாங்க. இப்படி ஒரு ஆயமாக வேணும் ஸ்கூலுக்கு, டெம்பரரியாக சேலரி வந்து மாதம் ஒரு 2000 3000 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இவ்வளோ சேலரியில் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து டீச்சர்ஸாக பார்த்து அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக பார்த்து ஒரு 1000 2000 போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சம்பளம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்களை நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வரப்போ அவங்களே நியமனம் பண்ணுவாங்க. அதாவது அவங்களே விண்ணப்பிக்க வச்சு அவங்களே புஷ்அப் பண்ணி ஃபோன் கால் மூலமாக நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ப்ரொசீஜர் நடக்கும். அப்படி தான் நடக்குது. இதுமாரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்குள்ள வாய்ப்பு வந்துருக்குது. நீங்கள் ஒன்ஸ் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். நான் அது ரிலேட்டடாக வீடியோ ஒன்று போடுறேன். அப்படி ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்புக்கு உண்டான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்கேன். இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான வீடியோ வேணும் அப்படின்னா நமது சேனலுக்கு மினிமம் ஒரு 100 லைக் வந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த சேனல் அந்த வீடியோவை நான் கட்டாயமாக வந்து புஷ் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து இந்த யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அது எப்படி என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சம்பளம் 48,000 ஸ்டார்டிங் சேலரி. போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட சேலரி இருக்குது. இதில் வந்து 85,000 வரைக்கும் தருவாங்க. காலி பணியிடங்கள் 250. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் ஏதோ ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு ஒழுங்குமுறை அமைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அதாவது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பணியின் பெயர் வந்து அதே தான். 48,000 85,000 சம்பளம் செட்டிங். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்குன்னு விண்ணப்பிக்கனாலும் விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது இந்த யூனியன் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு 38 மாவட்டம் வரையும் 1 by 1 அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிப்புகள் வருது. நான் வர 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்த உடனேயே அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வெளியாகும். வெளியானோடனே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணிக்கலாம். என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கொடுக்குறப்ப ஒவ்வொரு ஒன்றியமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு வர. அதனால் நம்ம அந்த சேனலை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தாங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் உதவியாளர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆப்ரேட்டரு, நைட் வாட்ச்மேனு, அதேமாதிரி பகல் வாட்ச்மேனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையில் வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. 18லேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் வேறுபடலாம். அதாவது உதவியாளருக்கு 18,000, துப்புரவு பணியாளருக்கு 12,000, அதேமாதிரி மோட்டர் ஆப்ரேட்டருக்கு 24,000 ரூபாய் மோட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் சம்பளம். அதேமாதிரி நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 ரூபா சம்பளம். அதேமாதிரி பகல் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,800 ரூபாய் சம்பளம். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்க நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நமது சேனல்லே வெயிட் பண்ணுங்கள். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.